Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி அவங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸை தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க டேட் ஷீட்மே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இப்போ வரைக்குமே நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் என்னதுன்னா, சார் இன்ஜினியரிங் போகலாமா மெடிக்கல் போகலாமா, இந்த வருஷம் கட் ஆஃப் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னே தெரில அப்படின்ட்டு இப்போ வரைக்குமே பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. சார் சிசாப்ல லாஸ்ட் ரூமில் வித்ரா ஆனால் என்ன சார் கிடைக்கும்? ஏன்னா அதுக்கப்புறம் தான் நானும் வந்துட்டு பார்த்தேன். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டிருந்தாங்க, சார் நீட் கவுன்சிலிங் பற்றி கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், அதுலேயுமே வந்து ஒரு கிளாரிட்டியான ஐடியா இல்லை சார், ஸோ நீங்கள் ரெண்டுமே கைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணனால தான் இந்த வீடியோவே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நானுமே வந்துட்டு இந்த டேட் ஷீட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பார்க்குறப்ப தான் எனக்குமே புரிஞ்சுது. ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா கோட்டா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மெடிக்கல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 2 விதமாக நடக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா எம்சிசி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஎம்இ அப்படின்னு சொல்கிறாங்க, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் போர்டு. அவங்க தான் வந்துட்டு மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டேட் லெவலில் நடத்துகிறாங்க. 15% ஆஃப் சீட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாக்காக ஒதுக்கி வச்சிடுறாங்க. ரிமைனிங் 85% ஆஃப் சீட்டில் தான் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸும் வருது, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸும் வருது. அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலிங் அவங்க தான் பண்ணுறாங்க, டிஎம்இ. ஸோ அவங்களுக்கான டேட்ஸுமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் அவங்களோட வெப்சைட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இவங்க ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ 4th மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு 3rd, நாளையிலிருந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், உங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான வீடியோவுமே அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அந்த வீடியோ வந்து ஹிந்தியில் வந்துருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஜோசா பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் அது வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸாக இருக்காது. ஆனால் இங்கே எப்போ இந்த கன்ஃபியூஷன் ரேட் வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மார்க் லெவல் கொஞ்சம் பார்டர் லைனில் இருக்கிறப்ப இல்லை கொஞ்சம் லோவராக இருக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கன்ஃபியூஷன்ஸே வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஆனால் எம்சிசியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா உங்களோட மார்க் லெவல் ஹையாக இருக்கணும். ஏன்னா இவங்களோட சீட் லெவல் பார்த்தீங்கன்னா ஒன்லி 15% தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டா. அது இல்லாமல் எய்ம்ஸ், ஜிப்மர் அந்த மாதிரியான காலேஜஸ்லாம் 100% சீட் வந்து இவங்க மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்குமே. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்தளவுக்கு உங்களோட மார்க் லெவல் அதிகமாக இருந்தால் தான் இவங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸில் உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரிமைனிங் உங்களுக்கு வந்து ஸ்டேட் வைஸ் லெவலில் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு எம்பிசி கோட்டா கிடைக்கும், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கோட்டா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கோட்டா. ஸோ அந்த ரிலேட்டடான எல்லாமே நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கொடுத்துருப்பேன் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ்குள்ளார பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி இவங்களோட வெப்சைட்டுக்கு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் போகணும். அஃபிஷியல் வெப்சைட் தான், மற்ற எந்த வெப்சைட்லையும் போயிட்டு பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க. இப்போலாம் வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணி அஃபிஷியல் வெப்சைட் மாதிரியெல்லாம் உருவாக்கி ஒரு விதமாக ஸ்கேம் நடக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும் செக் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வரும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் என்டையராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த வீடியோவில். இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு எந்த கண்டென்ட் வேணும்னாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட் சைன்இன். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களோட ரோல் நம்பர் இருக்கும், கவுன்சிலிங் இது எல்லாமே இங்கே வந்து ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிட்டே வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பின் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லாகின் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி இப்போ ஜோசாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்துடும். ரெண்டுத்துக்குமேனா மொபைல் நம்பருக்கும் டெக்ஸ்ட் மெசேஜாக வந்துடும், மெயிலுக்கும் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இதில் இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறாங்க ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடிக்கு வரணுமா மொபைல் நம்பருக்கு வரணுமான்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடி உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்பராக இருக்குன்னு
ஃபீல் பண்ணிங்கன்னா மெயில் ஐடி கொடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மொபைல் டவர் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் கொடுங்க. ஏன் சொல்கிறேன்னா நிறைய நேரம் மொபைல் நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வர்றது இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் மெயில் ஐடிக்கு ஜோசாலாம் வந்துச்சு, மற்ற எல்லாத்துக்குமே மெயில் ஐடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி மொபைல் நம்பருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்டர் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் ஜோசா மாதிரியே தான் உங்களுக்கு வந்து டோட்டல் அவைலபிள் சாய்ஸஸ், ஃபில்டு சாய்ஸஸ், அன்ஃபில்டு சாய்ஸஸ், சாய்ஸ் லாக்கிங் எல்லாமே இங்கே வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற சாய்ஸஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுக்கலாம். ஆனால் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜோசா அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை சொல்லப்போனால். ஏன்னா ஜோசாவில் தான் நிறைய காலேஜஸ் இருக்குது, Tier 1, Tier 2, Tier 3, NITs, IIITs, GFTIs, அதுக்குள்ளார எக்கச்சக்கமான பிரான்ச்சஸ். அந்த பிரான்ச்சஸ்க்கு Tier 1, Tier 2, Tier 3 அப்படின்ட்டு செக்ரிகேட் பண்ணி எது நமக்கு ஆப்டான பிரான்ச்சு, எதை சூஸ் பண்ணால் ஃபியூச்சர் இருக்கும் எப்படின்ட்டு ரொம்ப அனலைசேஷன் பண்ணணும். ஆனால் இங்கே நீங்கள் அட்லாஸ்ட் படிக்க போகிறது MBBS. ஸோ நீங்கள் பெஸ்ட்டான காலேஜை சூஸ் பண்ணுறதுல தான் இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கோட ப்ராசஸ்லேயே ஒரு சின்ன டிஃபிகல்ட்டின்னு சொல்லலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றபடி எல்லாமே MBBS கோர்ஸ். அதனால் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் கன்ஃபியூஷன் இருக்காது. எனக்கு குறிப்பிட்ட இந்த பிரான்ச் எடுக்கணுமா அப்படிலாம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். காலேஜ் சூஸ் பண்ணுறதுல மட்டும்தான் நமக்கு வந்து கன்ஃபியூஷனே வரும். ஸோ நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட்டே செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க. அதில் இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஆர்டரில் நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஓகே, ஸோ ஆனால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆல் இண்டியா கோட்டா லெவலுக்கு உங்களோட மார்க் அந்தளவுக்கு ஹையாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க, இப்போ வந்து ரவுண்ட் 1 ரிசல்ட் வர்றப்ப இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் தான் இருக்கும். இது ஃபஸ்ட்டு வந்து வராத மாதிரி காமிக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ரீலோட் கொடுங்க, ஏன்னா ஒன்றா நெட்வொர்க் கிளிச்னாலையும் நடக்கலாம். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு, கோட்டா என்ன எல்லாமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் வந்துருச்சு ரவுண்ட் 1ல். ரவுண்ட் 1ல் கிடைச்ச உடனே உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும், சார் இந்த காலேஜ் வந்து எனக்கு வேண்டாம், இல்லைனா நான் இந்த காலேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. இதுவே ஜோசாலாம் நமக்கு வந்து ஃப்ரீஸ், ஸ்லைடு, ஃப்ளோட் அந்த மாதிரி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டே ஆப்ஷன் தான். நோ கேண்டிடேட் do not want to participate in the next round of counseling. எனக்கு கிடைச்ச சீட்டு போதும் சார், நான் ரொம்ப ஹாப்பி, நான் இப்போவே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நோ அப்படின்னு கொடுத்துடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ் கேண்டிடேட் வாண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் த நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும். இப்போ இது ரெண்டுத்துக்குமான மெத்தடையுமே இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்குறப்ப ஜோசாலுமே வரும். ஸோ எல்லாமே NTA எல்லாமே ஒரே மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்விரான்மெண்ட் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து ஓடிபி வரும், நீங்கள் வந்து பாஸ்வேர்டையும் கொடுக்கணும், ஓடிபியும் கொடுக்குற மாதிரி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிவன் வில்லிங்னஸ் டீடைல்ஸ்னு வந்துடும். நோ கேண்டிடேட் do not want to participate in the next round. ஸோ உங்களுக்கு கிடைச்ச சீட்டை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இது வந்து ஒரு ரவுண்டுலையுமே உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் இருக்குது. அந்த டேட்டு தான் ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங், அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 23rd ஆகஸ்ட். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைச்சிருச்சுன்னா உடனே நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் கிடைக்கிறப்ப 9th செப்டம்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்டு 3 அதோட முடிஞ்சிருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜோஸ் அளவுக்கு ரவுண்டு 5 இல்லை, சிசாப்லாம் கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 7 ரவுண்டு கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே வந்து 3 ரவுண்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி தான் ஸ்டேட் கவுன்சிலிங்குமே. ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பேரலாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களோட ரேங்க் சூப்பராக இருக்குன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வில்லிங்னஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட். ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் எல்லாமே நார்மல் தான். உங்களோட நீட் ஸ்கோர் கார்டு அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணலாம், இல்லை 10th மார்க் ஸ்டேட்மெண்ட் அது போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 10th மார்க் ஷீட் அதையுமே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் OBC 12th மார்க் ஷீட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப பிரின்சிபல் சிக்னேச்சர் இருக்கிற சைடையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு query வந்து வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் இல்லை, ஒரு சிலவங்களுக்கு பிரின்சிபல் சைன் இருக்காது, அது வந்து செகண்ட் பேஜில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டுத்தையுமே சேமாக ஒரே PDF அட்டாச் பண்ணி அதனுடைய ஃபைலை ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ரொம்ப பிளரியாகவும் அப்லோட் பண்ணிடாதீங்க, அதுக்குமே query வந்து ரைஸ் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லைனா அந்த queryக்கு நீங்கள்
நீங்கள் ப்ராப்பர் டைமில் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரெஸ்பாண்ட் பண்ணலனாலுமே அது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஓபிசி கேஸ்ட் சர்டிஃபிகேட். இதுவே வந்து ஜென்ரல் கேட்டகரினா உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இதுவே எஸ்சி கேட்டகரினா உங்களுக்கும் வந்து எஸ்சி கேட்டகரி சர்டிஃபிகேட் கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் டவுன்லோட் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஒன்ஸ் சீட் அலாட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கிடைச்ச சீட்டு போதுன்னா இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர். இதுவே உங்களுக்கு வந்துட்டு இதுதான் அந்த சீட் அலாட்மெண்ட் லெட்டர். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது கொடுத்துட்டிங்கன்னா இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூ வில் நாட் பி அப்கிரேடட் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் அப்கிரேட் ஆகவே மாட்டீங்க. ஸோ அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கான ப்ராசஸ் ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வாண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் த நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். இப்போ என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே சேம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சப்மிட்டட் வில்லிங்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஜென்ரல் ப்ரொசீஜர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட் லெட்டர், ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான சீட் அலாட்மெண்ட் லெட்டருமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டுமே பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு என்னதுன்னா, இப்போ வந்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டீங்க, மேபி ஏதோ ஒரு டிஸ்கிரிப்பன்சி வந்துச்சுன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அதையும் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நீங்கள் வந்து வழக்கம் போல் லாகின் பண்ணிங்கனாலே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டே நமக்கு வந்து இருக்கும் வியூ அண்ட் ரிமூவ் டிஸ்கிரிப்பன்சி அப்படின்ட்டு. அந்த நம்மளோட லாகின் பண்ண உடனே ஆக்டிவிட்டியில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை நம்ம கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து அப்லோட் டாக்குமெண்ட் அந்த லிஸ்ட்டு வரும். அதுக்குள்ளார ரிமூவ் டிஸ்கிரிப்பன்சி அப்படின்ட்டு இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணோம்னா எதில் வந்து மிஸ்டேக் இருக்கோ அது வந்து சொல்லுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஃபார்மெட்டில் இல்லை, பிளர்டாக இருக்குது, எல்லாமே வந்துடும். நம்ம அதை ரிமூவ் பண்ணிடணும். பர்ஃபெக்டான டாக்குமெண்ட்டை திரும்ப அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸை செக் பண்ணி திரும்ப வந்து வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ரிப்பீட்டடாக செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து அசால்ட்டாக விட்டுறாதீங்க. நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, மெயில் பண்ணுவாங்கலாம், ஒரு சில நேரத்தில் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சில தருணங்களில் கால் பண்ணிலாம் சொல்லிருக்காங்க. ஆனால் இப்போ ஓவர் பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் எல்லாருக்கும் அவங்க ப்ராப்பரான கம்யூனிகேஷன் கொடுக்கறது இல்லை. ஸோ நீங்கள் தான் எனி டைம் அலர்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டடுங்கனால உடனே அப்டேட் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ½ அன் ஹவர் ஒன்ஸ், 1 hour ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லது. ஓகே, அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் த டிஸ்கிரிப்பன்சி ஃபவுண்ட். இப்போ வந்து ரீவெரிஃபை பண்ணிட்டாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு இந்த மெசேஜ் வரணும். இந்த மெசேஜ்லாம் வந்துச்சுன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அட்லாஸ்ட் நம்ம லீகலாக ஒரு விஷயம் மூவ் பண்ணோன்னா ப்ரூஃப் மட்டும்தான் பேசும், வேறு எதுவுமே பேசாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் ஸ்டேட்டஸ் அதை வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம வந்து வித்ட்ராவல் ப்ரொசீஜர் அதை வந்து நம்ம பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து எப்படி வித்ட்ரா பண்ணலாம் கவுன்சிலிங்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வித்ட்ராவல் ஃப்ரம் கவுன்சிலிங் இருக்கும். லாஸ்ட் ரவுண்ட்லேருந்து பண்ண முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐஐடிஸ் மாதிரி தான் இவங்களும். ஏன்னா ஒரு மெடிக்கல் சீட்டுமே எத்தனை பேரோட ட்ரீம்னு உங்களுக்கே தெரியும். ஒரு ஸ்டூடெண்ட்டும் 3 வருஷம்லாம் படிக்கிறாங்க நீட்டுக்காக. ஜேஇ கூட நான் 1 வருஷம் ட்ராப்பர் பார்த்துருக்கேன், 2 வருஷம் பார்த்துருக்கேன். 3 வருஷங்கிறது ரொம்ப ரேர். பேரண்ட்ஸே வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் நீட்டுக்கு நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்துட்டு உடனே ஏதோ ஒரு பிஎஸ்சி ப்ரோக்ராம் பயாலஜி, ஜுவாலஜி ஏதோ அது ரிலேட்டடாக அவங்க ஜாயின் பண்ணிவிட்டு ஃபைனல் இயரில் பிஎஸ்சி ஃபைனல் இயரில் அவங்க வந்து நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி போனவங்களாம் நான் பார்த்துருக்கேன். எங்கள் ஊர்லேயே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து அப்படி ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ்லாம் கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுவுமே இல்லாமல் 3 இயர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டுக்காகவே படிக்கிறவங்களா இருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் அப்படி கஷ்டப்பட்டு வாங்கின சீட்டை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அப்படி வித்ட்ரா பண்ணணுன்னாலுமே கரெக்டான டைமில் வித்ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் படித்த மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட்டும் இந்தியா ஃபுல்லாக அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கும் அந்த ஏதோ ஒரு காலேஜில் ஒரு சீட்டு கிடைச்சிடாதாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஒரு ஆதங்கம், அந்த ஒரு வேதனை எல்லாருக்குமே இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு. ஏன்னா ட்ரீம் மெடிக்கலுங்கிறது ஒரு காசு சம்பாதிக்கிற விஷயங்கிறத தாண்டி இப்போ ஐஐடிஸ் என்ஐடிஸில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டால் சார் நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா, அவங்க ஃபஸ்ட்டு கேட்குறது அதுதான். எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் ஓரளவு எடுத்தோன்னே 15 to 20 lakhs. ஆனால் மெடிக்கல் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு கேட்டால் ஃபஸ்ட்டு திங் அவங்க படிக்கிறதே மிகப்பெரிய சர்வீஸ் தாங்க. ஏன்னா ஒரு 6-6.5 வருஷம் ஒரு கோர்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக ஒரு பிஜி கோர்ஸ் படித்து ஒரு 10 years அவங்களோட லைஃப்பில் என்டையராக படிப்புக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ ஃப்யூச்சர் டாக்டர்ஸ் எல்லாருக்குமே
பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, ஆனால் லாஸ்ட் ரவுண்டில் மட்டும் தயவு செஞ்சு வித்ரா பண்ணாதீங்க. எதுனாலுமே முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஜினியரிங் சீட்டை விட நமக்கு வந்து ஒரு டாக்டர்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஜோசா சீசா மாதிரி தான் நீங்கள் வித்ரா பண்ணுறப்ப வித்ராவல் டாக்குமெண்ட் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களே சர்டிஃபிகேட் ஃபார்மேட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடணும். இல்லைனா வந்துட்டு இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ திரும்ப என்டர் யுவர் பாஸ்வேர்டு எல்லாமே கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருங்க. நீங்கள் ஃபீ பேமெண்ட் பண்ணிருப்பீங்க, அதனால ரீஃபண்ட் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரீஃபண்டுக்கான டீட்டெயில்ஸும் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ withdrawn successfully அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இதுதான் எம்சிசியோட சாய்ஸ் ஃபில்லிங். என்டையராக நான் எல்லாமே சொல்லிட்டேன் நான் நம்புகிறேன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங். ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்க. ஏன்னா முன்னாடியே இவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை ஓப்பன் பண்ணிட்டாங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. கூடிய சீக்கிரம் அதுக்கான டேட்டையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டில் நான் காமிச்ச மாதிரி அவங்க ஒரு ஷெடியூல் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஷெடியூல்குள்ளார தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். ஸோ யாராவது சிசாப்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆசிலேஷன் தான். ஏன்னா ரெண்டுத்துலையுமே நீங்கள் வந்துட்டு பார்டரில் இருக்கிறப்ப உங்களோட கஷ்டம் எனக்கு வந்து புரியுது. ஆனால் இவங்களுமே 17 வரைக்கும் இழுக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 16th முடியுது சிசாப்போட கவுன்சிலிங்கும். ஸோ ரெண்டுத்துலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் ப்ராப்பராக யோசிச்சுக்கோங்க. எது உங்களோட ட்ரீம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே எதில் வந்து நம்ம மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக சூஸ் பண்ணிவிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் வழக்கமாக சொல்லுவேன், இந்த டைமில் உங்கள் கையில் நிறையா காசு இருக்கணும். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் இந்த அட்மிஷன் ப்ராசஸ்க்கே அவ்வளோ செலவாகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரீஃபண்ட் கண்டிப்பாக வரும். ஸோ எப்போ வரும்ன்ட்டு நமக்கு வந்து ஷோராக தெரியாது. ஸோ இப்போதைக்கு உங்கள் கையில் இருக்க அமௌண்ட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் எல்லா ப்ராசஸுமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு நமக்கு எதுக்காக எதை விடுறதுனே தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டுமே நம்மளோட எய்மாக இருக்கும், ரெண்டுமே நம்மளோட கோலாக இருக்கிறப்ப ஸோ உங்களுக்கு எதில் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது யாருக்கு சொல்கிறேன்னா ரெண்டு பேருமே பார்டரில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். மற்றவங்களுக்கு சார் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒன்று வித்ரா பண்ணிட்டு தாராளமாக போயிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். கொஞ்சம் லாங்கான வீடியோ தான். ஸோ இது கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இது ரிலேட்டடாக வேறு எந்த வீடியோஸ் வேணாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.